இப்படி இருக்கிற பழைய ஜவுரி முடியை எந்த மாதிரி ட்ரெண்டிங்காக புது மாடலாக மாற்ற போகிறோம்னா கிளிப்போட கூடிய இந்த அட்டாச்சு ஹேர் கிளிப்பாக மாற்ற போகிறோம். இதை எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். எங்கள்கிட்ட இப்படி ஒரு பழைய ஜவுரி முடி இருந்துச்சு. கீழே தூக்கி போடலான்னு நினச்சப்ப தான் ஒரு ஐடியா வந்தது. இதை அப்படியே புது ட்ரெண்டிங்கில் உள்ள கிளிப்பாக ஹேர் கிளிப்பாக மாற்றினா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து இந்த மாதிரி செஞ்சேங்க. இதை எப்படி செஞ்சோங்கிற அந்த ப்ராசஸை தான் இந்த வீடியோவை எடுத்துருக்கேன், பார்க்கலாம். ஜவுரி முடி உங்கள் வீட்டில் இருக்குதுன்னா அதை வச்சு இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது நினைக்காதீங்க. ஒரு கிளிப்பு எடுத்துக்கோங்க. 10 ரூபா தான் இந்த கிளிப்பு இருக்கும். அந்த கிளிப்பு வந்து பிளாக் கலர்லேயும் இருக்கலாம், இந்தமாதிரி கலர்ஃபுல்லாகவும் இருக்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல வந்து இந்த கிளிப்பில் வந்து இந்த கேப்பு தெரியுது பார்த்திங்களா, இந்த இடத்துல தான் நம்ம வந்து அந்த ஜவுரி முடியோட ஒரு பாட்டை நம்ம அதுக்குள்ளே விட போகணும். இந்த மாதிரி விட்டு எடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து ஹேர் வந்து கீழே அட்டாச் பண்ண போகிறோம். பின்னி கீழே வந்து கொஞ்சம் முடி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்பீங்களா, அந்த மாதிரினா எவ்வளோ தூரம் நீளம் வேணுமோ அவ்வளோ தூரம் வரைக்கும் நீளத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல வந்து கிளிப்பை அந்த இடத்துல அட்டாச் பண்ணி வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேப்ரிக் இந்த க்ளூ இருக்குல்லங்களா, பசையை வந்து எடுத்து அந்த கேப்லேயும் மேலேயும் அடியில் உள்ள கேப்லேயும் நம்ம வந்து பசையை வந்து உள்ளே விடணும். அதாவது அந்த ஹேர் வந்து அந்த கிளிப்பில் ஒட்டுற மாதிரி மேலேயும் கீழேயும் நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ வந்து அந்த க்ளூ வந்து நம்ம இப்போ ஊற்றிக்கிறோம். ஊற்றினா ஃபுல்லாக ஒட்டி விடணும். இந்த மாதிரி நிறைய அப்படி வெள்ளையாக தெரியும், ஆனால் அது காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர் அந்த வெள்ளை தெரியாது. இது மாதிரி நல்லா ஒட்டிட்டு அந்த க்ளூவோட நம்ம திக்காக அந்த கிளிப்போட ஒட்டுற மாதிரி நம்ம அமுக்கி விட்டுக்கணும். அமுக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணிடணும். அந்த ஹேர்லேருந்து நமக்கு தேவையான அளவுக்கு ஹேர்லேருந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு டப்பா மாதிரி ஒட்டாமல் கீழே ஒட்டாமல் இருக்கிற மாதிரி உள்ள இடத்துல நம்ம காய வச்சுக்கணும். நல்லா ஏர்லையாது வெயிலையோ காய வைக்கலாம். காய வச்சுட்டு இப்போ நம்ம வந்து தனியாக எடுத்தது பாருங்க, அந்த முடி கட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நம்ம வந்து கிளிப்புக்காண்டி அட்டாச் பண்ணுறதுக்காண்டி எடுத்த அளவோடு இது இருக்குது. இப்போ இது காஞ்சதுக்கப்புறம் பாருங்கன்னா நீட்டாக இருக்கும் நல்லா. இப்போ நம்ம அதை வந்து ரெடி பண்ணிட்டோம். அதாவது ஹேரை வந்து இதிலே வந்து நம்ம வந்து புது ஹேரை வாங்கி கூட நம்ம இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்து நம்ம கிளிப்போடு அட்டாச் பண்ணி ஒட்டிக்கிடலாம். மேலே எக்ஸ்ட்ரா நமக்கு இருந்துச்சுன்னா கிளிப்பிங் இருந்துச்சுன்னா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி முடி உள்ளவங்களுக்கு பூவெல்லாம் வைக்க முடியல, கீழே வந்து அசிங்கமாக இருக்குது, ஒல்லியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணோம்னாக்கா இப்போ வந்து நம்ம வந்து இந்த கிளிப்பை வந்து இந்த இடத்துல வச்சு இப்போ நம்ம அதை அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ உண்மையில் நமக்கு வந்து முடி இருக்கிற மாதிரியே ஹேர் இருக்குங்களா. இப்போ நம்ம கொஞ்சம் லாங்காக முடி இருக்குது, இப்போ நல்லா பூ வச்சுக்கலாம். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.